உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அங்கீகரிப்பேன், அவர்களை அங்கீகரிப்பேன். எதற்காக அங்கீகரிப்பேன்? அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நபருக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அவர்களை அங்கீகரித்தால் தான் செய்ய முடியும். இப்போ நம்மகிட்ட யாரோ ஒருத்தங்க உதவி கேட்குறாங்க. யாரை நம்ம அங்கீகரிக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம உதவி பண்ணுவோம். எல்லாருக்கும் உதவி பண்ணிட முடியாது, அப்படி தானே? எல்லாருக்கும் எதையும் கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். நமக்கு பிடிச்சவங்க அல்ல நமக்கு உறுதுணையாக இருந்தவங்க, யாரை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதான் அங்கீகரிக்கிறது. நம்முடைய இருதயம் ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளுமையானால், அங்கீகரிக்குமையானால், அக்செப்ட் பண்ணுமையானால் அவர்களுக்கு நம்ம நன்மை செய்வோம், உதவி செய்வோம். அதுபோல தான் ஆண்டவரும் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கணும், நம்மை ஏற்றுக்கொள்ளணும். வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நன்மை உண்டாக கர்த்தர் அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். யாரை? அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவர்கள் யார்? சிறைப்பட்டு போனவர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை, சிறைப்பட்டு போனவர்களை நான் அங்கீகரிப்பேன். எதற்கு? அவர்களுக்கு நன்மை உண்டாக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் நீங்களும் சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில், வியாதியில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், அல்லது கடன் பாரத்தில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், அல்லது நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து துக்கத்தில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், பாவ பழக்க வழக்கத்தில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், தவறான நண்பர்கள் வட்டத்துக்குள்ள சிறைப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டு போயிருக்கலாம். எந்த விதத்தில் நீங்கள் சிறைப்பட்டு போயிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தொழில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், என்ன காரியத்தில் சிறைப்பட்டு போயிருந்தாலும் சரி, இந்த சிறைப்பட்ட நிலைமையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் நன்மை நமக்கு செய்யப்பட வேண்டும். அந்த நன்மை செய்யப்பட வேண்டுமானால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கணும். அதான் வசனம் சொல்கிறது, சிறைப்பட்டு போக விடப்பட்ட யூதர்களுக்கு நன்மை உண்டாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படின்னா உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில், அப்படி நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களேயானால், அவருக்கு நேராக திரும்புவீர்களேயானால்
அவர் உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை அங்கீகரிப்பார். அவர் அங்கீகரிச்சா போதுங்க, நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புவார். எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் கடன் பாரம், உங்கள் வியாதி, உங்கள் சமாதான குறைவு, உங்கள் நஷ்டம், உங்கள் கஷ்டம், எல்லா சிறையிருப்புகளிலிருந்து கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். அதற்கு கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுங்க. அப்படின்னு கேட்க போகிற, ஆண்டவரே என்னை நீங்கள் அங்கீகரிங்க, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. பாவம் செஞ்சிருக்கிற பிள்ளைகளை கூட இளையகுமாரன் சம்பவத்தில் தகப்பனை விட்டு தூரமாய் போனவன், ஆஸ்திகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், ஒன்றும் கிடையாது, இங்கே ஒட்டு உறவுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் தகப்பன் இடத்துல எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் செலவு பழித்து குறைவுபட தொடங்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திரும்பி வரும்பொழுது தகப்பன் தன் இளையகுமாரனை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். தூரத்தில் வரும்போதே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்ய சொன்னாரே, அங்கீகரித்தார். அதற்கப்புறம் அவனுக்கு நன்மை உண்டானது. வேலைக்காரில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று தான் சொன்னான். வேலைக்காரனாக சேர்க்கலை, மகனாகவே சேர்த்து கொண்டார். நன்மை உண்டானது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் இன்றைக்கி பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தா கூட இன்றைக்கு மனம் திரும்புங்கள். செய்த பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான மகனாக மகளாக நான் நடப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களே, ஆனால் உங்களுக்கும் நன்மை உண்டாக கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறான் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட நன்மை உண்டாக நான் அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி சிறைப்பட்டு போனவர்கள், சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள், நெருக்கத்தில் கட்டுகளுக்குள்ள பாடுகளுக்குள்ள உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்மை உண்டாகும்படி பிள்ளைகளை நீங்கள் அங்கீகரிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியத்தில் நன்மை வேண்டுமோ, என்னென்ன காரியத்தில் நன்மையை இழந்திருக்கிறார்களோ, சிறைப்பட்டு போன நிலைமை என் ஆண்டவர் நீங்கள் மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து பிள்ளைகளை நீங்கள் இன்னைக்கு விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தரித்திரம், கடன் பாரம், பொருளாதார கஷ்டம் என்கிற சிறையிருப்பிலிருந்து பிள்ளைகளை விடுவீங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற சிறையிருப்புகள், திருமண தடை என்ற சிறையிருப்பு, கற்பத்தடை என்ற சிறையிருப்பு, குடும்பத்தில் சமாதான குறைவு என்கிற சிறையிருப்பிலிருந்து பிள்ளைகளை நீங்க திருப்புவதற்கு நன்மை உண்டாகும்படி பிள்ளைகளை அங்கீகரிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொழில் காரியங்களில், வேலை வாய்ப்பு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக பிள்ளைகளை நீங்க அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ சேற்றில் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவிக்கப்பட அவர்களுக்கு நன்மை உண்டாக பிள்ளைகளை நீங்க அங்கீகரிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. கிருபைகள் பெருகட்டும். இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சிறைப்பட்டு போனவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார். உங்களுக்கும் நன்மை உண்டாகும். God bless you.